இன்னைக்கு கூட என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் இந்த ரெண்டு விஷயத்துக்காக இங்கிலீஷ்ல கன்ஃபியூஸ் ஆனாங்க. வெல்கம் டு பார்ட் 5 ஆஃப் கரெக்டிங் காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ். will versus would இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். will நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்க்கு will யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் கோ அவுட் டுமாரோ, நான் நாளைக்கு கண்டிப்பா வெளியே போறேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம will யூஸ் பண்ணுவோம். இதே would வந்து ஒரு அன்சர்டனான விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ would be going out tomorrow. ஒரு பொலைட்டான ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு கூட நம்ம would யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், would you mind giving me 2 minutes அப்படின்னு கூட கேட்கலாம். ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன் இல்லைன்னா ஒரு டிசைரை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு கூட நம்ம would யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I would be really happy if I get this promotion. That's it for today's video. Thank you so much for watching. இந்த மாதிரி ஈஸியா தமிழ் டு இங்கிலீஷ் கத்துக்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'll see you very soon in my next video. ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம்ல DM பண்ணுங்க and I'll get back to you with my course details. Bye.